அதிர்ஷ்ட தேவதையும் அறிவு தேவதையும் தங்களுக்குள்ள யார் பெரியவங்கன்னு வாக்குவாதம் செய்துக்கிட்டாங்களாம். அவங்க 2 பேரும் ஒரு ஏழை விவசாயியை தேர்ந்தெடுத்து சோதனை நடத்தினாங்க. முதல்ல அதிர்ஷ்ட தேவதை விவசாயியின் கோதுமை நிலத்தை முத்துக்கள் விளையும் நிலமாக மாற்றுறாங்க. அதை பார்த்த மகாராஜா விவசாயிக்கிட்ட இருந்த எல்லா முத்துக்களையும் வாங்கிக்கிட்டு அந்த விவசாயிக்கு தன்னோட மகளை திருமணம் செய்து வைத்தாரு. இளவரசி அழகிதான். ஆனால் திருமணம் முடிந்து முதலிரவு அறைக்குள்ள போன அந்த விவசாயி தன்னோட மனைவியை அறைக்குன்னு தவறுதலா நினைச்சுக்கிறான். அதனால பயந்து போய் அரண்மனையை விட்டு வெளியே ஓடுறான். மகாராஜா அவனை பிடிக்க தன்னுடைய வேலையாட்களை பின்னாடி அனுப்புறாரு. அந்த விவசாயி பிடிச்சிட்டு வந்து கேள்வி கேட்டதுக்கு பதில் தெரியாம விழித்து கொண்டிருந்தவனுக்கு அறிவு தேவதை திடீர்னு அறிவை கொடுக்குறாங்க. நான் முதலிரவு அறைக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நதியில ஒருத்தன் மூழ்கிட்டு இருக்கிறத பார்த்தேன், அவனை காப்பாற்ற தான் வேகமா ஓடுனேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டான் அந்த விவசாயி. இதிலிருந்து அதிர்ஷ்டத்தை விட அறிவு தான் முக்கியம்னு அந்த விவசாயி மட்டும் இல்லை, அதிர்ஷ்ட தேவதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க.